வினை மூன்றாக சொல்லப்படுகிறது. ஒரு பிறவிக்கு நாங்கள் அனுபவிக்க கொண்டு வந்த வினைக்கு பிராப்த வினை என்று பெயர். பல பிறவிகளிலும் நாங்கள் தேடிய வினைக்கு சஞ்சித வினை என்று பெயர். வினையை கழிக்க வந்த இடத்திலே புதிதாக தேடிக்கொள்ளுகிற வினைக்கு ஆகாமிய வினை என்று பெயர். அதெல்லாம் சொல்லு பயப்படுத்துகிற சொல்லு, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு அப்பா பையனுக்கு பேங்கில் காசு போட்டு வச்சுருக்கிறார், அதுதான் சஞ்சிதம், பல பிறவிகளில் சேர்த்தது. அதில் ஒரு 1,00,000 ரூபா எடுத்து மகனே நீ செலவழி என்று கொடுக்குறார். இதுக்கு பெயர் பிராரத்துவம் இந்த வினைக்கு. இவன் வியாபாரியிட பிள்ளைகளவா, இதை செலவழிக்கிறதாக கொண்டு போன 1,00,000ல் 3,00,000 ரூபா லாபம் வச்சு கொண்டு வந்துட்டான். செலவழிக்க போன பணத்தை லாபமாக்கி கொண்டு வந்துட்டான். இந்த லாபமாக வந்து இருக்கிறதே அது ஆகாமியம். இந்த 3 வினையும் எவனுக்கு தீருகிறதோ அவனுக்குத்தான் முத்தி, அவன்தான் ஞானி. 3 வினையும் எப்படி தீரும் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், எவன் விருப்பு வெறுப்பில்லாமல் செயல்படுகிறானோ அவனுக்கு ஆகாமிய வினை உருவாகாது. பெரிய விஷயம் பாருங்க. இங்கே பாருங்க, எனக்கு கன்னத்தில் யாராவது ஒருத்தர் அடிக்கிறீர்கள், அப்படி அடிக்கப்படாது சும்மா சொல்கிறேன். இப்போ அடிக்கிறீர்கள், இப்போ அடித்த உடனே எனக்கு வலிக்குது. இந்த அடி ஏன் வந்தது? நான் ஏதோ ஒரு பிறவியிலே யாரோ ஒருத்தனுக்கு அடிச்சிருக்கிறேன். அடித்த அடி விழாமல் போகாது, எங்கேயோ விழும். அதை நல்லா தெரிஞ்சு கொண்டா பாவம் பண்ண மாட்டோம். அடிச்சுதானு, அப்போ எனக்கு இந்த அடி எங்கேயோ அடி விழுந்தது. இப்போ இந்த அடி விழுந்ததே எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு கணக்கு முடிஞ்சதுன்ட்டு நான் நினச்சிட்டேன்ட்டு வையுங்க, புதுவினை இல்லை. இப்போ அடித்தோடனே எனக்கு கோபம் வருது பாருங்க, புதுவினை உண்டாகிட்டு. இனி இந்த வினைக்கு இன்னொரு வினை உருவாகும். இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். அப்போது எவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லையோ அவனுக்கு புதுவினை உண்டாகாது, ஆகாமியம் இல்லாமல் போய்விடும். ஆகாமியம் இல்லாமல் போனோனே, விருப்பு வெறுப்பு இல்லாமல் எவன் செயல்படுகிறானோ, இப்போ அங்கே சேர்த்து வச்ச வினை இருக்குது, அதை எப்படி பண்ணுறதுன்னா ஆண்டவன் குருவாக வந்து தீட்சை பண்ணி அந்த வினையை அழிப்பான். சஞ்சித வினையை தன் பார்வையாலே தீட்சை பண்ணி எரிச்சு விடுவான். அப்போ அது முடிஞ்சது, குரு தீத்துட்டார். இது பற்று நீங்கிறதுனால இது முடிஞ்சது. கொண்டு வந்த வினை இருக்குதே, நாம் அனுபவிப்பதற்கென்று கொண்டு வந்த இந்த உடம்பை கடவுள் கொடுத்து அது ஆர்டர் கொடுத்தாச்சே, அந்த வினையை எப்படி தீர்ப்பதென்றால் அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும். அதனால்தான் ஞானியர்களும் துன்பப்பட்டிருக்கிறார்கள். பரமஹம்சர் துன்பப்பட்டார், ஆனால் அவர் துன்பப்படவில்லை. துன்பப்படுவதான அந்த சம்பவம் அவர் உடம்பிலே நிகழ்ந்தது. ரமணருக்கு புற்றுநோய். அவர் எதுவும் படாமல் பேசாமல் இருந்தால் வைத்தியர்கள், அவருடைய அன்பர்கள் கொண்டு வந்து வைத்தியர்களை விட்டார்கள். இந்த புற்றுக்கட்டியை வெட்டி எடுக்க வேணும் என்றார். வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கடான்ட்டார். மயக்க மருந்து போடணும், எனக்கு அதெல்லாம் வேணாம், நீயே வெட்டுன்ட்டார். வெட்டினார்கள். அவர் எந்த வலியும் இல்லாமல் பேசாமல் இருந்தார். ஏனென்றால் அவர்கள் ஞானியர்கள், வினை தீர்க்க பிறந்தவர்கள். திருவண்ணாமலையில் ஏறுகிறாராம் ஒரு முறை ரமணர். அப்படி ஏறுகிற பொழுது வழியிலே ஒரு குளவி கூடு, இவர் விறுவிறுண்டு ஏறினவர் அதை கவனிக்காம மாதிரி காலை வச்சுட்டார். அதில் காட்டு குளவிகள் ஓங்கி கொத்தின. பஜனை பாடிக்கொண்டு வந்த தொண்டரெல்லாம் பறந்துட்டான். அவன் தானே தொண்டன். குரு காலை வச்சுக்கொண்டே நின்றார், எடுக்கையில் அப்படியே இருந்தார். குளவி கொத்து. அவர் என்ன சொன்னாராம், கீவாஜா எழுதியிருக்கிறாரம்மா, நான் நடுங்கி இருக்கிறேன் இதை படித்து. அவர் சொன்னாராம், வேணும் அது கூட்ட நீயே உடைச்சே வாங்கு என்று காலை வச்சு கொண்டிருக்கிறான். அவர் காலில் குத்துதான். இதுதான் பற்றற்ற செயல்பாடு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்படுவது அது பெரிய விஷயம். எங்கள் ஆசிரியர் சொன்னார், சிதம்பரத்தில் அவர் பார்த்த பொழுது ஒரு சித்தர் காலில் பெரிய புண், அதில் புழு பிடிச்சிருக்குதான். அந்த கால் புண்ணில் புழு. எங்கள் ஆசிரியர் சொல்லி நான் அதை ரொம்ப திகைச்சிருக்கிறேன். அவர் என்ன செய்வார், அந்த சித்தர் இந்த புழுவை பிடிச்சி, அப்படி புண் நிறைய புழு, ஒவ்வொரு புழுவாக வச்சு, டேய் சண்டை பிடிக்காமல் ஒவ்வொருத்தராக சாப்பிடுங்கடான்னு தன் உடம்பை கொடுப்பாராம். இந்த லெவல் நினைக்க முடியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதுதான் ஆகாமியம், நீங்கி போய்விடும். சஞ்சிதம் குரு எரிச்சிருவான். இப்போ பிரார்த்துவம் கொண்டு வந்த வினை இருக்கிறதே, இதை தீர்க்கத்தானே வேணும். அந்த வினை இவனுக்குள்ள ஒட்டாமல் நிற்கும். அவனுக்கு பேர் தான் ஞானி. அவனுக்கு போய் நீங்கள் ஒரு நன்மை செய்கிறீங்கன்ட்டு வையுங்க, செய்தால் இந்த அவன் செய்த நல்வினையெல்லாம் இருக்குதே, எங்காவது போக முடியாதுன்னு பார்த்து கொண்டு இருக்குமாம். அவனுக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி செய்த உடனே அத்தனை நல்வினையும் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். இப்போ ஒருத்தனுக்கு 5 ரூபா கொடுக்குறீங்கன்னு வைங்க, 5 ரூபாய்க்குரிய பயன் தான் உங்களுக்கு வரும். ஆனால் ஒரு ஞானிக்கு கொடுத்தா அவனுடைய நற்பயன் எல்லாம் இருந்ததே, 5 லட்சம் பயன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதே போலத்தான் தீமையும். அவனுக்கு ஒரு தீமை செய்கிறீங்கன்னு வைங்க, அவனுடைய தீய பயனெல்லாம் உன்கிட்ட ஓடி வந்துவிடும். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், உதவி வரைத்தன்று செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து என்றார்.